தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மனதின் குரல்ல இந்த நிகழ்ச்சியானது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்கள் செய்கின்ற சேவைகள், அவர் செய்கின்ற பணிகள், அவர்களுடைய சாதனைகளை உலகம் அறிய செய்வது இந்த நிகழ்ச்சியின் மூலம். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியானது 2014 தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கூட இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த இராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதத்தில் உலகுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல் கிளாஸ்கோவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பேரா ஒலிம்பிக் அந்த போட்டிகளில் அதில் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்த வீரர்கள், விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் நிகழ்ச்சியில் அந்த போட்டியில் நம்மளுடைய சகோதரி PV சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசும். அதுபோல் ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருட்களை சந்தைப்படுத்துதல், அல்லது மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய பொருட்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்த. PM கிசான் ஸ்கீம் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பிஜேபி நீங்கள் பார்க்குறீங்க. 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே கொடுக்கப்படுகிறது. அந்த திட்டம்தான் பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி. அதே போல் இன்றைக்கு விவசாயத்தை போற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம். ஆனால் வேலூர் விமான நிலையம் பணிகள் நடந்தது. நான் ஏற்கனவே விமானத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன். அதுக்கான பணிகள் எல்லாம் கூட ஆல்மோஸ்ட் முடிந்திருக்கிறது. அவர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக விரைவுபடுத்தி வேலூர் விமான நிலையத்தை திறப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் வேகமாக எடுப்பாங்க.